என்ன சுந்தரி, கையெல்லாம் வலிக்குதா? இல்ல இல்ல பரவாயில்ல. வீடு மொத்தமா க்ளீன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். எங்கேயும் பாக்கி இருக்கா? சரி. அப்படி எங்கேயும் தூசி குப்பை இருந்ததுன்னா சொல்லுங்க. நான் மறுபடியும் க்ளீன் பண்ணிடுறேன். இல்ல இல்ல பரவாயில்ல. அதெல்லாம் எங்கேயும் தூசியும் இல்ல குப்பையும் இல்ல. சரி, உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேனா? சே சே, அப்படியெல்லாம் இல்ல. இல்ல, சொல்லு, உனக்கு எதுவும் வருத்தமா இருக்கா? இருக்காத பின்ன. அதை பண்ணி இதை பண்ணி அவ்வளோ க்ளீன் பண்ணி இவ்வளோ க்ளீன் பண்ணி ஃபுல்லாக என்கிட்ட கொடுத்துட்டீங்க எல்லா வேலையும். நான் ஒரு ஆள் எப்படி செய்வேன்? அதை யாராவது கொஞ்ச நாளாவது நினச்சி பார்த்தீங்களா? நினைக்கவே இல்லைல்ல நீங்கள். நீ பார்த்தா பாரு, பார்க்கலன்னா போ. ஆனால் ஃபுல்லாக நீ தான் முடிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? கஷ்டமாக இருக்காதா என்ன? சுந்தரி, கஷ்டமா தான் இருந்துச்சு. எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. இவங்கிட்ட இவ்வளோ வேலை சொல்கிறோமேன்ட்டு. என்ன ஒன்று, உன்னை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்றேன். நீ என்ன பண்ணணும்? சரி, வரேன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி இருக்கணும். நாம போயிட்டு கிட்டத்தட்ட 5 நாளுக்கு மேலே ஆயிட்டு. அப்போது நீ சொன்னது 4 நாள், நான் சொன்னது 2 நாள். சரி, 4 நாள் நீ சொல்லிட்டியே, சரி இருக்கலாமேன்னு சொல்லி 4 நாள் இருந்தேன். மறுநாள் கூப்பிட்டதுக்கு நாளைக்கு என்ன? நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? நீ உடம்பு உனக்கு ஃபுல்லாக க்யூர் ஆயிட்டு. நீ என்ன பண்ண? வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்ட. அப்போது நான் எனக்கு என்ன தோணும்? ஓ, இவன் நல்லா தான் இருப்பா போல, வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறாளே. அப்போது அங்கே நம்ம வீடு கிடைக்கே, அதை யார் க்ளீன் பண்ணுறது? அப்போது சுந்தரியை கூட்டிகிட்டு நம்ம கிளம்பலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் நாம எல்லாம் க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரின்னு சொல்லி ஒன்றை நான் கூப்பிட்டேனா? ஆமாம், கூப்பிட்டீங்க தான். கூப்பிட்டதுக்கு நீ என்ன பண்ண? கிளம்புனியா? இல்லை, நான் வர முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை, அப்படி இப்படின்னு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்ட, கோவப்பட ஆரம்பிச்சிட்ட. அப்போ எனக்கு என்ன ஆகும்? ஓ, இங்க அவ நல்லா தான் இருக்கா, எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா, ஆனா நாம கிட்ட அவ்வளோ பொய் சொல்றா அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கோவம் ரொம்ப ஆயிட்டு. டக்குன்னு அங்கேருந்து உன்னை கூட்டிட்டு வந்து அவ்வளோ வேலையும் உன்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டேங்கிற. அப்போ எனக்கு கோவம் வரதான் செய்யும் சுந்தரி. அதனால தான் கோவப்பட்டு உன்னை திட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் சொல்றது நீ கேட்ட அப்படின்னா, உனக்கு முடியாது அப்படின்னா நான் கேட்பேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் நல்ல விஷயத்துக்கு தான் உன்னை ஊருக்கு வான்னு கூப்பிடுறேன். நீ அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே எனக்கு முடியல, நான் வர முடியாது அப்படிங்கிற. அப்போ எனக்கு கோவம் வருமா வராதா? சொல்லு சுந்தரி. உன்னை நான் வேணும்னே டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கல. உன்னை வேணும்னே துன்பப்படுத்தி அதை பழக்க வைக்கணும், இதை பார்க்க வைக்கணும்னு நான் நினைக்கல சுந்தரி. நீ இப்படி பண்ணதுனால மட்டும்தான். இப்போ நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுந்தரி, உனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சா? புரியுது. ஆனா எனக்கு என்னமோ தெரியல. இங்க மட்டும் பிடிக்கவே மாட்டேங்குது இருக்கிறதுக்கு. என்னோட அம்மா வீடு பிடிக்குது. நாம முன்னாடி வீட்டில் இருந்தோமே, அந்த வீடு பிடிக்கும். ஆனா இங்க மட்டும் பிடிக்கவே மாட்டுது. இப்போ சொல்கிற பத்தியா? இப்படி சொல்கிறதுக்காகவே மட்டுமே உன்னை இங்கே தான் இருக்க வைக்கணும், உன்னை இங்கே தான் இருக்கவே வைக்கணும். ஏன்னா இவ வந்து பிடிக்கலன்றா. அப்புறம் எப்படி இவ்வளோ வேற எங்கேயும் கூட்டி போக? இவ்வளோ இங்கே தான் இருக்க வைக்கணும்னு நிஜமாவே எனக்கு தோணுது. அது ஏன் எதுக்குலாம் தெரியாது. நீ இப்படி பிடிவாதப்படுற இல்லை, அதனால மட்டும்தான் சுந்தரி. நமக்கு இருக்கிறது சொந்த வீடு இதுதான். நீ உன்னை கல்யாணம் எங்கே பண்ணியிருக்கு? இங்கே தானே பண்ணியிருக்கு. அப்போது சொந்த வீடு நமக்கு எது? இந்த வீடு தானே. நம்ம என்னதான் வாடகை வீட்டில் கொஞ்சம் நாளைக்கு போய் இருந்தாலும் திரும்பி நமக்கு எது சொந்த வீடு? இந்த வீடு. இந்த வீட்டுக்கு நம்ம திரும்பி வந்து தான் ஆகணும் சுந்தரி. வேற வழியே கிடையாது. அதனால இங்க இருக்கிறதுக்கு பழகிக்கோ. ஆனா எனக்கு நல்லா புரியும், என்னோட அம்மா உனக்கு பிடிக்கல அப்படின்னு. என்னோட அம்மாவுக்கு நான் எதுவும் வாங்கி தரக்கூடாது, என்னோட தங்கச்சிங்களுக்கு நான் எதுவும் வாங்கி தரக்கூடாது. என் தங்கச்சிக்கு இங்க வந்தா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, எங்க அம்மா உன்கிட்ட பேசினா பிடிக்க மாட்டேங்குது, அது கேட்டா பிடிக்க மாட்டேங்குது, எல்லாமே பிடிக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால வேண்டிதான் நான் உன்னை இங்க இருக்க வைக்கணும் நான் முடிவு பண்ணேன். நான் பேசுறது வேணா உனக்கு ரூடா இருக்கலாம், ஆனா இதுதான் உண்மை. சுந்தரி, மாறிக்கோ. கோவப்பட்டு அவங்க கூட இருக்க முடியாது, இவங்க கூட இருக்க முடியாதுன்னு நீ நினைச்சு வேதனைப்பட்டு எதுக்கு? எந்த யூஸுமே கிடையாது. மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பாரு. அப்பதான் அந்த வாழ்க்கையில ஒரு இது இருக்கும். ஆ, இப்போ உன்னோட கூட பிறந்த தம்பி உனக்கு எவ்வளோ பிடிக்குது? அண்ணனை, உங்க அண்ணனை எவ்வளோ பிடிக்குது? அது மாதிரி தான் என்னோட தங்கச்சிங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ உங்க அம்மா உனக்கு எவ்வளோ பிடிக்குது? அது மாதிரி தான் என்னோட அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் ஏன் சுந்தரி உனக்கு புரியவே மாட்டுது? எவ்வளோ நான் சொன்னாலும் உனக்கு புரியவே மாட்டுது. உனக்கு ஆனாலும் ஃபுல் பாசம் அங்கே தான் காட்டுறியே தவிர இங்கே காட்ட மாட்டேங்கிற. என்ன மட்டும் பிடிக்குதுன்னு சொல்றீல்ல? அப்போ என்ன? நான் யாரால வந்தேன்? அவங்க எல்லாரையும் உனக்கு பிடிக்காதா? அது என்னமோ தெரியல. அது நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான் எனக்கு. ஆனா அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. அவங்களெல்லாம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுதான் உண்மை. அது எதனால என்னால் மாற்ற முடியலன்னு எனக்கு தெரியாது. ஆனா பிடிக்கவே மாட்டுது. முன்னாடிலாம் அமுதா உன் கூட தூங்கினாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அமுதா தச்சு தூங்கினாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அங்கேருந்து வந்துடுவேன். எங்கள் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அத்தை உங்கள் சமையல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அத்தை உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எங்கள் அம்மாவை பாராட்டிகிட்டே இருப்பேன். இவ்வளோ பண்ணுற நீ ஏன் பிடிக்க மாட்டேங்குது? சொல்லு.
இப்போ மட்டும் ஏன் பிடிக்கல? ஏன் மாறுன? அதாங்க எனக்கு தெரியல. நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா எனக்கு இங்க இருக்கவோ, உங்க அக்கா கூட, உங்க தங்கச்சி கூட யார் கூடயுமே பேசவோ பிடிக்கவே மாட்டுது. ஏன்னு எனக்கு இன்னும் வரைக்கும் தெரியல. இதுக்கு மேல உனக்கு எப்படி நான் சொல்றதுனே புரியல சுந்தரி. அது நீயா தான் மாத்திக்கணும். அதான் உன்கிட்ட இவ்வளோ தூரம் நான் சொல்றது. சரி, சரி. நான் இனி கொஞ்சம் கொஞ்சமா மாற ட்ரை பண்றேன். பண்றேன்னு மட்டும் சொல்லாத, பண்ணணும் என்ன? பண்றேன். சரி சரி, பாவம் இன்னைக்கு ஃபுல்லா ஓவர் வேலை பார்த்துக்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடு என்ன? ஆ, சரி. ஐயோ! என்னது பெரியம்மா இவ்ளோ துணிய அள்ளிட்டு கொண்டு வந்து வச்சிருக்கியா? அவ்வளோத்தையும் எரிச்சு விட போறீங்களா? ஆமாம்மா. அமுதா தான் எல்லாம் கேட்டே பழசெல்லாம் எடுத்து கொடுத்தா. அப்புறம் நான் அங்கே பழசு 2, 3 கிடந்துச்சு எடுத்துட்டு வந்தேன் அப்படியே. எரிச்சு விட தான் போகிறேன். அம்மா, நீங்கள் ஒன்றும் எரிக்கலையா? ஏம்மா, போய்க்கு எரிச்சா நல்லது தானே. ஏன் ஒன்றும் எரிக்காமல் இருக்கியா? ஆ, எடுத்துட்டு வா, அப்படி எரிக்கலாம். ஆமாம் பெரியம்மா. பழசந்தான் தனியாக பொறக்கி தான் வச்சுருக்கேன். எல்லாம் தான் எரிக்கணும் பெரியம்மா. கொஞ்சம் இன்னும் இருட்டாகட்டும், பிறகு எரிச்சிக்கலான் இருக்கேன். நீங்கள் எரிங்க பெரியம்மா. ஆ, சரிம்மா. பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டியா? பாத்திரமா? யார் விட்டு? என்ன யார் விட்டுங்கிற? என்ன ஓ பக்கத்து விட்டு சசி விட்டையா? சசி விட்டு பார்த்தா காணுமாம்ல, தெரியுமா? ஆமா பெரியம்மா. பாவம் இந்த சசி பிள்ளை. ச்சே, இப்படி அந்த கொடுமையெல்லாம் நடக்குது. ஏன் பெரியம்மா நம்ம ஊரில் இப்படியெல்லாம் பாத்திர கலவாணி இருப்பாளுவோ? பாவம் போல இருக்கு சசி பிள்ளைய பார்த்தா. ஆமாம், நான் ஏன் விட்டு பார்த்தேன் என்ன 4, 5 தானே பெரியம்மா. அதெல்லாம் அப்பவுமே கழுவி வச்சுட்டேன். வேற வேலைலாம் ஒன்றும் இல்லை இனி. முடிஞ்சு, அவ்வளோ முடிஞ்சு. அப்படியாம்மா? சரி சரி. சரி, நான் பார்த்து இருக்கேன். சரி பெரியம்மா. அட, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஏன் சசி, ஏன் என்ன தேடின? ஆ, உங்களை தான் தேடி வந்தேன். சசி, என்ன தேடினியா? எதுக்கு? எவ்வளோ இதுக்கு பதட்டப்படுறியா? உங்களை தேடினேன்னு சொன்னா பதட்டப்படுறியா? எதுக்கு இப்படி பதட்டப்படுறியா? இல்ல சசி, என்னமோ என்ன தேடி வந்தேன் நீல, அதான் எதுக்கோ என்னத்துக்கோன்னு சொல்லி பதட்டம். ஒன்றும் இல்லை, பாத்திர விஷயமா. என்ன சொல்ற? பாத்திர விஷயமா? என்ன பாத்திரம், ஏது பாத்திரம்? இப்போ என்ன நீங்க பாத்திரம்னு சொன்னா மூஞ்சி ஒரு போல போகுது. ஒன்றும் இல்லைங்க, சும்மா பாத்திரக்காரர் வந்திருக்காரு. நீங்கள் தான் பாத்திரம் எடுக்கணும்னு சொன்னீங்களாம்ல, அதான் உங்கள் வீட்டு பக்கத்தில் நிற்காரு. நான் இப்படி வந்தேன், நீங்களும் கரெக்டாக வந்துட்டீங்க. ஓடுங்க, பாத்திரம் அடிக்கல, பாத்திரக்காரர் நிற்காரு. அப்படியா? அதை சொல்ல வந்தியா? எனக்கே கொஞ்சம் பக்குன்னு ஆயிட்டு. நீங்கள் இப்போ பக்குன்னு ஆகுறியா? பாத்திரக்காரர் வந்தார் தானே நான் சொல்ல வரேன். இப்படி பக்குன்னு ஆகுறியா? சும்மாதாம்மா, திடீர்னு வந்து நின்று சொன்னியா? அதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, நான் வரவா? சரி போங்க. இதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம என்னத்தை பெருசா சொன்னோம், இதை சொன்னதுக்கு இப்படி வாடுது, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி போகுது. ஏன்னா அத்தை, ஐயோ பழைய துணி அரிச்சிட்டு இருக்கல, பரவாயில்ல, வேலை எல்லாம் முடிஞ்சது இல்ல. ஆமா சசி, இதை பற்ற வச்சு விட்றேன்னா. வைங்க வைங்க. அமுதாவுக்கு அவ்வளோ வேலையை அவன் மாமியாரே பார்த்து கொடுத்துருது. அவளுக்கு என்ன கஷ்டம், நல்லா ஜாலியாக இருக்கலாம். என்னதுமா பிடிப்பேனான்றது. மெதுவா, கொஞ்சம் லைட்டாக காத்தடிக்க மாதிரி இருக்குல்ல, அதனால அப்படி இருக்குமாக்கும். மெதுவா பற்ற வைங்க. சரி சசி. அப்பா, இவ்வளோ நேரம் மாட்டி இதை பற்ற வைக்க பிடிக்குது. அத்தா, அதுக்குள்ளார ரெங்குராசு நேற்று போட்ட சட்டை மாதிரி கிடக்குது, அதெல்லாம் பிடிச்சி எரிய வச்சுட்டு இருக்கியா? உள்ள பாருங்க, உள்ள பாருங்க, கிடக்குது. நேற்று போட்ட சட்டையா? அப்படியெல்லாம் இருக்காது சசி, பழசாக தான் இருக்கும். அவள் அமுதா 2, 3 எடுத்து கொடுத்தா. நான் அங்கனே கிடந்தது ரொம்ப நாளாக அங்கனே கிடக்குன்னுல 2 எடுத்தாந்தே. அதுவா பழசா இருக்க தான் செய்யும், புதுசு இருக்காதுமா. ஐயே, நேற்று நான் பார்த்தேன் ரெங்கராசு போட்டிருந்த சட்டை, அதை பிடிச்சி இப்படி எரிக்கியா? கடவுளே போச்சு. ஏதாவது நல்ல பாக்கெட்லாம் செக் பண்ணிடலாம். அதெல்லாம் பாக்கெட்லாம் அவன் ஒன்றும் வைக்க மாட்டான் சசி, அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஐய, சரி சரி விடுங்க. அப்போ அதான் நல்லா எரிஞ்சிட்டு, இனி எடுத்து என்னாக போகுது? ஆமாம் ஆமாம், இனி எடுத்து என்னாக போகுது, அதான் எரிஞ்சிட்டு இல்லை. சரித்த, சரி பாருங்க. நானும் நிறைய பழசெல்லாம் கிடக்கு, இப்படி எடுத்தாந்தேன்னா அப்படி கூட உங்களோட வச்சு எரிக்கலாம். பாரே. மா, ஒரு ரோஸ் கலர் சட்டை போட்டியா? அதுக்குள்ள பாரு. எப்பா, என்ன சொல்ற? ரோஸ் கலர் சட்டையா? இதுக்குள்ள நான் எப்போ போட்டேன்? நான் அப்பவே சொன்னேன் எல்லாத்த, செங்கராசன் நேற்று போட்டு அந்த சட்டை உள்ள கிடக்கு, எடுங்க எடுங்கன்னு. இல்லம்மா இல்லம்மான்ட்டு நீ ஏன் பாருங்க இப்ப கேக்குறத. என்ன சசி சொல்ற? உள்ள கிடந்துச்சா? அப்போ அதை வச்சு எரிச்சிட்டா? ஆமா ரெங்கராசி, இப்பதான் பார்த்தேன், அது எரிச்சிட்டு. அதுக்கு தெரியல போல அந்த அத்தைக்கு. கடவுளே, அதில் 10,000 ரூபா பணம் இருந்துச்சு. மா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? பொங்கல் செலவை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி சீட்டு எடுத்து வாங்கிட்டு வந்தேன். நீ என்னடானா அதுக்குள்ளே வச்சு எரிச்சிட்டு இருக்க, போச்சா எல்லாம்? இப்ப என்ன சொல்லுற? அதுல 10,000? அட கடவுளே, 10,000 இருந்துச்சா? ஆமாம் சசி, சீட்டு காசு 10,000 வாங்கிட்டு வந்தேன்.
வாங்கிட்டு வந்து ஒரு ரூபா அதில் இன்னும் செலவு பண்ணல தெரியுமா? அப்படி 500 இருந்துச்சு சசி. புல்ல பொருட்டு எரிச்சு வச்சிருக்க பாரு. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. நான் அப்பவும் சொன்னேன்ல எங்க ராசி, எனக்கு தெரியாதுப்பா. இந்த சட்டை இது அழுக்கு சட்டை மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. பாக்கெட்டை கொஞ்சம் கூட கவனிக்கலப்பா. அப்படியே எடுத்துட்டு வந்தேனா, அப்படியே வச்சு எரிச்சிட்டேன் போலப்பா. நான் கொஞ்சம் கூட கவனிக்கல. என்னை மன்னிச்சிருப்பா. நான் வேணும்ல அம்மா பண்ணல. யாரு தான் வேணும்னு பண்ணுவா? ஏன் இந்த வேலை உனக்கு? கடவுளே, இப்போ என்ன ஆச்சு பாரு. ஏம்மா இப்படி பண்ற? நான் தான் சொல்றேன்ல, வேணும்னு எரிக்கலப்பா. உன்னெல்லாம் வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரில. எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை கட்டணும் தெரியுமா? கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ரூபா அதில் எடுத்து செலவு பண்ணாமல் இப்படி ஃபுல்லாக வச்சு எரிச்சிட்டா, நீலாம் வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எங்காவது போய் தொலைஞ்சிரு. ஆமாம், உன்னெல்லாம் பேசணும். என்ன பண்ணுறதில்ல. பூமாங்கிட்டு சும்மா ஃபுல்லாக வச்சு எரிச்சிட்டு நிற்கிட்டு இருக்கதை பாரு. இந்த அமுதாவுக்கு அறிவே கிடையாது. சொல்லலாம்ல அதை எடுக்காதியா அப்படின்ட்டு. விடுறேங்க ராசி, தெரியாம நடந்து போச்சு. அதுக்கு அம்மாவை பேசி சசி, வாய மூடு. 10,000 ரூபாய், ஒரு ரூபா 2 ரூபா கிடையாது. 500 1000 கிடையாது. 10,000 சும்மா வரும். அதை கட்டுறவனுக்கு தான் அந்த வழி தெரியும். அதுக்காக நீ அம்மாவை திட்டுறது நல்லாவே இல்லை ரெங்கராசி. பாவம் இல்லை, என்னதான் இருந்தாலும் இப்படியெல்லாம் திட்டாத. நீ வேற பேசாம போயிரு. திட்டாம வேற என்ன பண்ண சொல்ற? அது பண்ற வேலைக்கெல்லாம் என்ன இன்னும் இங்க நின்றுட்டு இருக்க? போ. கடுப்பா இருக்கு. ச்சே, ஒரு ரூபாய் செலவு பண்ணாம அப்படியே வச்சிருந்தேன் நீ பாக்கெட்ல. அவ்வளோத்தையும் அடிச்சு இப்படி நாசமாக்கிட்டியே.